ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி அருமையான ஒரு கோவக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், கலரும் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. நான் சொல்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள். பசங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லெமன் சாதத்துக்கு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார், கீரை இது கூட நாங்களும் வச்சு சாப்பிட்லாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு போய் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா கலராகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கோவக்காயை கட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு பக்கமும் அடியும் நுனியும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டுடலாம். இதேமாரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நல்லா கழுவி எடுத்துகிட்டு இது பார்த்திங்கன்னா இது ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஒரு கோவக்காயை 4ஆக கட் பண்ணிக்கலாம். இதேமாரி எல்லா காயும் கட் பண்ணிப்போம். அவ்வளோதாங்க, எல்லா கோவக்காயும் நம்ம கட் பண்ணியாச்சு. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஏன்னா கடாயை காஞ்சிருச்சு, எண்ணெய் சேர்த்துப்போம். கடுகு, சீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி, கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கோவக்காயை போட்டு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா கோவக்காய் நம்மளுக்கு தண்ணி இருக்கும், அதுலேயே காய் வந்துடும். நல்லா கிளறி வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்போக்கப்போ கிளறிட்டு இதை அப்போக்கப்போ எடுத்து கிளறி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தை விட இப்போ கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குங்களா. பாருங்க, காய் நல்லா வெந்துருச்சு, நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவு காஷ்மீர் சில்லி, கலருக்காக மட்டும்தாங்க, இது காரம் இருக்காது. இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது நல்லா கிளறிட்டுக்கலாம். நம்ம மிளகாய்
பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போயே பாருங்கள் கலர் சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இப்போ உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஸ்லோவிலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டோம்னா நமக்கு கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு பண்ணோம்னா நம்ம போட்ட மிளகாத்தூள்லாம் கருகிடும். அவ்வளோதாங்க, கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா தயிர் சாதம், லெமன் சாதம், கீரை, சாம்பார் எது கூட நல்லா வச்சு சாப்பிட்லாங்க. புளிக்குழம்பு அந்த மாதிரி டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கோவக்காய் சாப்பிடாத பசங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதாங்க, கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்று வந்து சேரும். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.